நேற்றைய தினம் ஜனநாயகன் ஆடியோ லாட்சை வந்து எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க, தளபதி ஸ்பீச்சை வந்து எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஆனால் பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோவாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப சர்ப்ரைஸான பல விஷயங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நேற்றைய தினம் தளபதி செய்த சிறப்பான சம்பவங்களை பற்றி இதில் நம்ம பார்க்க போகிறோம். இசை வெளியீட்டு விழாவில் நடந்த ஹைலைட்டான விஷயங்கள் என்னென்ன பற்றிலாம் நம்ம ஒரு தொகுப்பாக பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓபன் டாக் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் ஜனநாயகன் ஆடியோ லான்ச் வந்து மலேசியால மிக பிரம்மாண்டமான முறையில் வந்து நடந்து முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 80,000 ரசிகர்கள் சேர்ந்து ஹவுஸ்ஃபுல், அந்த ஸ்டேடியமே வந்து ஹவுஸ்ஃபுல். இது வரைக்கும் எந்த ஒரு இந்தியாவிலேயே எந்த ஒரு நடிகருக்கும் கிடைக்காத ஒரு வரவேற்பு, ரசிகரோட ஆரவாரம் நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம். ரெக்கார்ட் புக்கில் பதிவு பண்ற அளவுக்கு நேற்றைய தினம் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஆடியோ லான்ச் ஆரம்பிச்ச உடனே கிட்டத்தட்ட 3 மணி அளவில் வந்து அந்த இசை கான்செர்ட் ஆனது வந்து ஆரம்பிச்சு தளபதியோட அனைத்து பாடல்கள் ஹைலைட்டான பாடல்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாடல்கள், மெலடி சாங்ஸு, குத்து பாடல்கள், வழக்கம் போல வந்து அந்த ஆலப்புறம் தமிழன் எல்லாம் பயங்கரமான பாடல்கள்லாம் போட்டு வைப் பண்ணி நேற்று நல்லா கொண்டு போனாங்க. அந்த கான்செர்ட் போனதே தெரியல. நிறைய பேர் வந்து வைப் பண்ணதை சீஸ் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு மாலை கிட்டத்தட்ட ஒரு 7 மணி அளவில் வந்து ஜனநாயகன் இசை வெளியீடானது வந்து துவங்கப்பட்டது. ஒன் பை ஒன் வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. அதுல நான் பார்த்த எனக்கு ரொம்ப ஹைலைட்டா பட்ட ஸ்பீச்சஸ்ல ஒரு 5 ஹைலைட்டான விஷயங்கள் தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துன்னு பாக்குறேன். தளபதியோட ஸ்பீச்சை பத்தி நான் கடைசியில வரேன். முதல்ல பாத்தீங்கன்னா நான் யாரை வந்து பாராட்டுன்னு பாத்தீங்கன்னா ஓஜி ஃபேன் பாய் அட்லி. ஏன்னா அட்லியோட ஸ்பீச்சை தான் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் வரணும். ஏன்னா அந்த ஃபேன் பாய் 3 பேர் தளபதியோட தம்பிகள், அதாவது அட்லி, லோகேஷ் கனகராஜ், லென்சன், இவங்க 3 பேரோட ஸ்பீச்சுக்காக பல பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுல அட்லியோட ஸ்பீச் வந்து நேற்றைய தினம் ரொம்ப எமோஷனலா இருந்தது. என்னோட வெற்றிக்கும் என்னோட புகழுக்கும் என் அண்ணன் தான் காரணம், என் அண்ணன் என்னோட தளபதினு சொல்லி அவரோட அந்த ட்ரேட்மார்க் ஸ்பீச்சை வந்து ஆரம்பிச்சு தளபதியே ஒரு செகண்ட் கண்ணு கலங்குற அளவுக்கு ஒரு தளபதி ஒரு செகண்ட் தளபதி அவர்களே கண்ணு கலங்கிட்ட அளவுக்கு வந்து அட்லியோட ஸ்பீச் நேற்று இருந்தது. ரொம்ப கனெக்டிவிட்டியா தான் அவர் பேசியிருந்தாரு. ஆனா ஒரு மரத்துல வந்து பல விஷயங்கள் இருக்கும். இலை மாதிரி உதிர்ந்து போயிடும், சிலர் உதிர்ந்து போயிடுவாங்க, கிளை மாதிரி சிலர் உடஞ்சு போயிடுவாங்க. ஆனா உங்ககிட்ட இருக்கிறது வந்து ரசிகர்கள் வந்து அந்த மரத்தோட வேர் மாதிரி உங்களை விட்டு என்னைக்குமே போக மாட்டாங்க. உங்களுக்கு என்னைக்குமே வந்து கடைசியே கிடையாது, நீங்க என்னைக்குமே ஒரு ஆரம்பம் தான், நீங்க பண்ண ஒவ்வொரு படமும் உங்களுக்கு ஒரு லாஸ்ட் படமா நினைச்சுதான் பண்ணீங்கன்னு ரொம்ப எமோஷனலா பேசியிருந்தாரு. அது எனக்கு பயங்கர ஹைலைட்டா பட்டது. ஒண்ணு, நெல்சனும் நல்லா பேசினாரு, லோகேஷ் கனகராஜும் நல்லா பேசினாரு வச்சுங்களேன். பட் இருந்தாலும் அட்லியோட ஸ்பீச் வந்து ஒட்டுமொத்த அரங்கத்தையும் அதிர வச்சுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா தளபதி அவர்களோட தாயார் அம்மா சோபா அம்மா வந்து அந்த கோடம்பாக்கம் ஏரியா பாட்டை வந்து பாடியிருப்பாங்க. அந்த கோடம்பாக்கம் பாட்டு பாடும்போது வந்து ஒரு வரி வரும், ஏழைங்க பாழைங்க நினைச்சு போட்டா நீங்களும் நாளைக்கு சிஎம் தான்ற ஒரு வரி வரும்போது, ஐயோ, அந்த ஒட்டுமொத்த 1,00,000 பேரும் வந்து கத்தும் போது தளபதியோட முகத்தை நீங்க பார்க்கணுமே, அவ்வளவு புன்னகை, அவ்வளவு சந்தோஷம். நேத்து தளபதி விஜயோட அந்த ஆட்டிடியூடா இருக்கட்டும், அவரோட அந்த ஃபேஸே வந்து ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷத்துல அவர் இருந்தார். ஏன்னா கடைசி படம்ன்றதுனாலயா இல்ல என்ன விஷயம்னு தெரியல, பட் அவர் ரொம்ப ஹாப்பியா நேற்று இருந்ததை பார்த்தோம். ரெண்டாவது, தாயாரோட அந்த சோபாமாவோட அந்த ஹைலைட்டான அந்த பாடல்கள் வந்து ஒட்டுமொத்த அரங்கத்தை அதிர வச்சுது. மூன்றாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இயக்குனர் எச் வினோத்தோட அந்த ஸ்பீச் தான் எனக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். வந்தா மனுஷன் 2 வார்த்தைக்கு மேல பேச மாட்டாரு, பஞ்சு டைலாக்லாம் பேச மாட்டாரு, வருவாரு சைலண்டா படத்தை பாருங்க நல்லா இருக்கும் ஜனவரி ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு போற ஒரு மனுஷன், அவருக்குள்ள என்ன புகுந்ததோ தெரியல. நேற்றைய தினம் எச் வினோத் அவரோட அந்த ஸ்பீச் வந்து எல்லாருமே கதிகாரங்க வச்சிருக்கு. திருநா நீதானா அது பேசுறன்ற மாதிரி இருந்தது. ஒரு விஷயத்த சொன்னாரு, ஜனநாயகன் வந்து பகவத் கேசரியோட ரீமேக்னு சொல்றாங்க, கொஞ்சம் ரீமேக்னு சொல்றாங்க, அப்படி இப்படி இருக்கும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவங்களுக்குலாம் நான் சொல்லிக்கிறது ஒன்னே ஒன்று மட்டும்தான், ஐயா இது தளபதி படம், சாதாரணமா இறங்கி அடிச்சிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் ஃபீஸ்ட், உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய விருந்து இந்த படத்துல இருக்கு. சிந்திக்கவும் செய்யும், உங்களை எங்கேஜும் பண்ணும். ஒரு கமர்ஷியலா நீங்க இறங்கி கொண்டாடி செலிப்ரேட் பண்றக்கூடிய ஒரு படமா தான் நான் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த லாஸ்ட் 15 நிமிஷம் 20 நிமிஷம் அழுகாச்சு, சோகமா போற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கிறதா நிறைய பேர் சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல. இந்த படத்துல முழுக்க முழுக்க உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும், ஹோப் தான் கொடுக்கும். படம் முடிச்சுட்டு போகும்போது ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். ஜனநாயகனுக்கும் தளபதிக்கும் முடிவென்பது இல்லை, இதுதான் தொடக்கம், இட்ஸ் அ பிகினிங்னு சொல்லிட்டு மைக்க முடிச்சுட்டு போனாரு. அவ்வளவுதான். இது வரைக்கும் பார்க்காத ஒரு எச் வினோத்தை, ஒரு முரட்டு ஃபேன் பாய் மொமெண்ட்டை வந்து நேற்றைய தினம் எச் வினோத்தோட ஸ்பீச்ல நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்படி கலெக்டிவா கடைசியா நம் தளபதி அவரோட ஸ்பீச், டான்ஸ் மாஸ்டர்ஸோட எல்லாரோட கோரியோகிராஃபில பெஸ்டான சாங்ஸ் எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடி பிரபுதேவாவோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணி, போக்கிரி பொங்கல் டான்ஸுக்கு பிரபுதேவா ஆட, அவர் கை காட்டும் போது நம் தளபதி ஏந்து அந்த பிரபுதேவா அந்த போக்கிரி பொங்கல் ஸ்டெப் அவர் கூட சேர்ந்து ஒரு மொமெண்ட் பண்ணன்னு சொல்லி அந்த ஈவெண்ட்டே ரொம்ப அழகா கொண்டு போயிருந்தாங்க.
அதற்கு பிறகு மழை வந்தது, அதுக்கு ரெயின் கோட் கொடுத்தாங்களா, ரொம்ப பழசு. அதெல்லாம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இத்தனை லட்சம் பேர் இங்க நடக்கக்கூடிய இதுல பாலிடிக்ஸ் பேசக்கூடாதான்னு நினைச்சேன். சாதாரணமா நடக்கக்கூடிய மக்கள் சந்திப்புக்கே இவங்க இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனா மலேசியன் கவர்மெண்ட் வந்து டைம் ஆக 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 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. போக்குவரத்தை நாங்க 2 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்றோம், ஏன்னா ஈவெண்ட் ரொம்ப நேரம் நடக்குது. மறுபடியும் அந்த ஈவெண்ட் முடிச்சுட்டு திரும்பி போறவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் இருக்கணும், அதுக்காக 2 மணி நேரம் நாங்க எக்ஸ்டெண்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் பண்ணி அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தளபதி அவர்கள் அவரோட ஸ்பீச்ல வந்து மலேசியா கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொன்னது மட்டும் இல்லாம அந்த ஒட்டுமொத்த மலேசியா ரசிகர்களை பார்த்து அவ்வளோ ஆரவாரப்படுத்தி தளபதி அவர்கள் பேசியிருந்தாரு. அதுல ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மலேசியான்னு சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வர்றது இங்க ரிலீஸ் ஆன படங்கள். அதுல நம்ம நண்பர் நடிச்ச பில்லா படம், அஜித்னு சொல்லி நண்பரோட பெயரையும் மென்ஷன் பண்ணது அவரோட பெருந்தன்மையை நமக்கு காட்டுது. தளபதியோட ஸ்பீச் ரொம்ப எமோஷனலா ஆரம்பிச்சு ஆரவாரமா போய் ஆஸ் யூஷுவல் அவருக்கான பொலிட்டிக்கல் டச்சோட, ஏன்னா என்ன ஒரு ஹைலைட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மலேசியன் கவர்மெண்ட் அங்கே பொலிட்டிக்கலா எதுவும் நீங்க பயன்படுத்தக்கூடாது, பேசக்கூடாது, ஃபிளாக் காட்டக்கூடாதுலாம் சொன்னாங்க. அதை மீறி அந்த இடத்துல வந்து அந்த பொலிட்டிக்கலா ஃபிளாக் காட்டினவரை வந்து அரெஸ்ட் பண்ணதா வேற தகவல்கள் போயிட்டு இருக்கு. அதை நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் நம்மளோட சோர்ஸ் கிட்ட கேட்டு அது கன்ஃபார்ம் பண்ணி அது எந்த லெவலில் இருக்குன்றதை நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா நேற்று நியூஸ் கார்டெலாம் போட்டாங்க, கொடி காட்டின ஒரு பையனுக்கு வந்து கைது பண்ணிட்டாங்க மலேசியன் கவர்மெண்ட்ன்ற மாதிரிலாம் செய்திகள் வந்துகிட்டு இருந்தது. அதை நம்ம கிராஸ் செக் பண்ணல. கிராஸ் செக் பண்ணிட்டு என்ன ஸ்டேட்டஸ்ன்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அப்படியே அவரோட ஸ்பீச்சே வந்து ரொம்ப ஒரு அழகா, ரொம்ப ஹம்புலா, அவருக்கு ஏற்ற பாணியில வந்து அது குட்டி கதை எப்பவுமே சொல்றது தான். அந்த குட்டி கதையை ரொம்ப அழகா சொல்லி எல்லாருக்கும் உதவி பண்ணுங்க, எல்லாரும் சந்தோஷமா இருங்க சொல்லி அவரும் கொஞ்சம் எமோஷனலா ஆக போனாரு. பட் அவரை எமோஷனல் ஆகாம ரசிகர்களை ரொம்ப அழகா என்கேஜ் பண்ணி கொண்டு போய் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அதெல்லாம் நீங்க பார்த்துருக்கணும். பார்க்காதவங்க நீங்க பாருங்க. ஜனவரி 4ஆம் தேதி வந்து ஜி5ல வந்து ஜி தமிழ் தொலைக்காட்சியில வந்து உங்களுக்கு அது ஒளிபரப்புறாங்க, லைவ் வருது. அந்த ரெக்கார்டட் தான்ற போது அங்க அவங்க பிளே பண்றாங்க. அன்னைக்கு அவ்வளவு ஒரு மொமெண்டா ரொம்ப அழகா இருந்தது. கடைசியா யார் பெற்ற மகனோ போட்டு நம்ம அழுதோம். நம்ம அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரசிகர்களும் அந்த வீடியோ பார்த்தா நம்ம கண்ணு கலங்குது. ஆனா தளபதி அவர்கள், நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் நான் அழமாட்டேன், இனிமே நம்ம அழ வைக்க போற ஆளு வேற ஒருத்தங்க, நம்ம அழக்கூடாதுன்ற மாதிரிலாம் சிம்பாலிக்கா சொன்னாரு. நம்ம நண்பர்கள் நமக்கு இருக்காங்களோ இல்லையோ, நமக்கு எதிரிகள் இருக்கணும், பலமான எதிரிகள் இருக்கணும்னு சொல்லி அவர் யார் அடிச்சாருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். வரவும் போறவன்லாம் நம்ம எதிர்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி ஒருத்தரை போட்டு மண்டையிலே நறுக்கு நறுக்குன்னு கொத்தினாரு. அது யாருன்றது உங்களுக்கு தெரியும். அதிபர் வந்து கொடூரத்தனமாக நொறுக்கப்பட்டார், அதுவும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு நல்ல அருமையான ஒரு ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணி எல்லாருக்கும் பாதுகாப்பான முறையில் எல்லாரும் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. இன்னும் 10 நாள்ல ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் இன்னொரு படம் வருது, அந்த படம் வருது, இந்த படம் வருதுன்னு சண்டைலாம் போடாமல் ஒத்துமையா படத்தை போய் பார்த்து தளபதி ஃபேர்வெலை வந்து கொண்டாடி அவரை வந்து தமிழ் சினிமான் ஒரு சகாப்தம், ஒரு எரா, கிட்டத்தட்ட 33 வருடங்கள் ஒரு எரா வந்து முடியுது. ஆனால் அது முடிவு கிடையாது, ஒரு தொடக்கம். அடுத்த 33 வருஷம் வந்து மக்கள் சேவை பண்றதுக்காக தான் நான் வரேன். எனக்காக எல்லாத்தையும் கொடுத்த ரசிகர்களுக்கு என்னோட சினிமாவே நான் துறந்துட்டு அவங்க மக்கள் சேவைக்காக நான் வரேன்றதை வந்து நேற்று தினம் தளபதி அவர்கள் ஆடியோ லான்ச்சில் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாரு. சில பேருக்கு பதிலடியாகவும் இருந்தது. 26க்கு அப்புறம் வந்து மறுபடியும் அரசியலுக்கு வந்துருவாரு, நடிக்க வந்துருவாரு, ஏண்டான்னு அவர் ஒரே அடியா உறுதியா சொன்னாரு. முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன், இறங்கிட்டேன், இனி யோசிக்கவே மாட்டேன், மக்கள் சேவை தான், எனக்காக பண்ண ரசிகர்களுக்கு நான் இனிமேல் ஏதாச்சும் நான் செய்யணுன்றதை வந்து நேற்றைய தினம் தெளிவுபடுத்தினாரு. எஸ்ஏசி அவர்கள் பேசின ஸ்பீச்சும் பயங்கரமா இருந்தது. தளபதி ஜோசப் விஜய் என்னோட மகன்டான்னு சொல்லி பேசின ஸ்பீச்சஸ் எல்லாருமே அங்க இருந்த ஒட்டுமொத்த ரசிகர்களும் வந்து நேற்றைய தினம் ஒரு துளி கண்ணீர் கூட வராமல் அந்த அரங்கத்தை விட்டு வந்திருக்க முடியாது. இத்தனை லட்சம் பேர் கொடுத்த ஒரு அன்பு, நான் கூட நேற்று எழுதியிருந்தேன் என்னோட சமூக வலைதளத்துல, கிட்டத்தட்ட இந்திய தமிழ் சினிமா வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஒரு புகழ் வரவேற்பு இனி ஒரு எந்த நடிகனுக்கும் கிடைக்கப் போவது இல்லை, பிறக்கப் போவதும் இல்லை. தளபதிக்கு நிகர் தளபதி மட்டும்தான். ஒரு ரசிகனாக நான் சொல்லிடுறேன். நேற்றைய தினம் ரம்யா அவங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க தளபதி விஜய் கிட்ட, நீங்க இருக்கிற இடத்த வந்து வெற்றிடத்தை வந்து வேற யாராலையும் தமிழ் சினிமால நிரப்ப முடியாதுன்னு நாங்க உணர்றோம், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ரம்யா அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க தளபதி கிட்ட. தளபதி அது எவ்வளவு பக்குவமா போய் சொன்னார் தெரியுங்களா? யாரை எங்க வைக்கணும்ன்றது வந்து மக்கள் தான் தீர்மானிக்கணும், அதை நம்ம தீர்மானிக்க கூடாதுன்னு அங்கேயே ஒரு போடு போட்டார். அவருக்கு நல்லா தெரியும் இப்ப நம்ம இருக்கிற இடம் நிரந்தரம் இல்லை, நாளைக்கு இந்த இடத்துக்கு வேற ஒருத்தவங்க வருவாங்கன்ற ஒரு அறிவு தெளிவு நம் தளபதிக்கு அவர்களுக்கு இருக்கு. அது மற்றவர்களுக்கும் புரியணுன்றதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கிட்டு, நண்பர்களே கொண்டாடுங்க, வந்துடும். தயவு செய்து வீடியோ யாருன்னா சமூக வலைதளங்களை நீங்க போட்டிருந்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணுங்க. ஏன்னா காப்பிரைட்லாம் வரதா வேற சொல்றாங்க, ரிமூவ் பண்ணிடுங்க. 4ஆம் தேதி நீங்க எல்லாருமே வந்து தளபதியை பெரிய ஸ்கிரீன்லயோ சின்ன ஸ்கிரீன்லயோ நீங்க பார்த்து கொண்டாடலாம். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.